காங்கிரஸ் கட்சியுடைய MP ஜோதிமணி அவர்களும் அவங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுல காமராசர் ஐயா போகாத இடமே கிடையாது. அவர் போற இடத்துல எல்லாம் என்ன ஏசியா கேட்டாரு. அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கிற காவலர்களை கூட அனுப்பிட்டு தனியா படுத்து தூங்குற ஆளு காமராசர் அவர்கள். அவங்க ரொம்பவே எளிமையின் அடையாளமா வாழ்ந்தாரு. அவர் வாழ்ந்த வீட்டுக்கு கூட காங்கிரஸ் கட்சி தான் வாடகை கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப எளிமையா வாழ்ந்தவர். அவரை போய் இந்த மாதிரியான உண்மைக்கு புறம்பான கருத்துக்கள்லாம் பேசுறது எப்பவும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு திருச்சி சிவா அவர்களுடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக தான் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக காமராசரை பத்தின தவறான கருத்துக்களை சொல்லியே தேர்தல்ல அவர் வீழ்த்தப்பட்டாரு அப்படின்னு ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்காங்க. இந்த கருத்து மூலமா திமுகவை நேரடியாவே ஜோதிமணி அவர்கள் விமர்சித்ததா பார்க்கப்படுது.